வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி ஜிடி 2023 கிராஷ் கோர்ஸ். நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங் சீரிஸ்ல இது பார்ட் 7B 16 ஜனவரி 2023 ஷிஃப்ட் 3ல ரிமைனிங் 10 கொஸ்டின், அதாவது 11ல இருந்து 20 ரீசனிங் எப்படி கேட்டாங்கன்னு பார்த்துட்டு 2024 எக்ஸாம் எழுதும்போது மினிமம் வந்து 15 பிளஸ் கொஸ்டின்ஸ் எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறது அதுதான் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஏன் ரீசனிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா நம்மளால ஹை ஸ்கோர் வந்துன்னா ரீசனிங் ப்ளஸ் வந்து என்னன்னா இங்கிலீஷில் பண்ண முடியும். பட் மேக்ஸில் என்ன தான் பண்ணாலும் நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கனால ரீசனிங் இங்கிலீஷ் அண்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு அதிகமான ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதன் மூலம் வந்து நம்ம கட் ஆஃப் வந்து கிளியர் பண்ணிட்டு போகலாம். சரி, நம்ம கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சில மறக்காம வந்து என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க கொஸ்டின் வந்து என்ன கேட்டுருக்குன்னு பார்க்கலாம். Question number 11. Which two sign and two number should be interchanged in the following equations to make it correct? ஸோ எப்போதும் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும்போது ஏதாவது சைன் மட்டும் தான் கேட்பாங்க, இல்லை டூ நம்பர் மட்டும் தான் கேட்பாங்க. இது ரெண்டுமே ஆட் பண்ணி கேட்டிருக்காங்க. சரியா, இப்போ சைன் ஆர் நம்பர் இன்டர்சேஞ்ச் ரிலேட்டடாக கொஸ்டின் வந்துச்சுன்னா இந்த 4 ஆப்ஷன்ல ஏதாவது காமனா இருக்கிற ஆப்ஷனா பாருங்க. ஏன் சொல்றேன்னா நம்ம ரேண்டமா எடுத்து செக் பண்றது பதிலா இந்த மாதிரி காமனா எடுத்து செக் பண்ணோம்னா 90% வந்து என்னன்னா ஈஸியா வந்து என்ன ஆன்சர் கொண்டு வந்துடலாம். சரிங்களா, சரி, இங்க 14 இருக்கு, இங்கேயும் 14 இருக்கா, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 19 இருக்கு, இங்க 19 இருக்கு. சரி, ஏதாவது ஒண்ணுதான் வந்து என்னன்னா நம்ம பார்க்க போறோம். சரியா, அடுத்து இந்த சைட்ல ஸோ சைன்ல பார்க்கும்போது என்ன இருக்குன்னா இங்க பிளஸ் இருக்கு, எல்லா சைடுமே பிளஸ் இருக்கு, இதுல கிராஸ் இருக்கு, இங்க வந்து என்ன டிவிஷன்ஸ் இருக்கு. சரி, அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பேன், இதுல ரெண்டுல ஏதாவது ஒண்ணு எடுத்து செக் பண்ணிருப்பேன். சரி, இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இந்த 7 2 அண்ட் பிளஸ் கிராஸ் வந்து என்னன்னா ட்ரை பண்றேன்னு வைங்களேன். இப்போ என்ன பண்ணும், ஸோ 19 வந்து எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது, 14 எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது, இந்த இடத்துல 2 வந்திருக்கும், அடுத்து 7 வந்திருக்கும், அடுத்து வந்து 4 வந்திருக்கும், ஈக்குவல் டு வந்து என்னன்னா 18 இருக்கும். ரைட்டா, இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது டிவிஷன்ஸ் எந்த ஒருமே இருக்காது. ஸோ அந்த பிளஸ் வர இடத்துல வந்து கிராஸ் இருக்கும், கிராஸ் வர இடத்துல வந்து பிளஸ் இருக்கும். சரி, இப்போ நம்ம பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கலாம் என்ன ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னன்னா இந்த இங்க பாருங்களேன், இங்க 19 இருக்கு, டிவைட் பை 14 இருக்கு. நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு என்ன 1 பாயிண்ட் அப்படின்னு தான் வரும். ஸோ பாயிண்ட்ல வந்துச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து என்னன்னா ஈக்குவல் டு 80 வராது. சரிங்களா, அப்பயே சொல்லிடலாம் இது வந்து என்ன அப்படின்னா இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி. சரி, வேற நம்ம ட்ரை பண்ணும்போது இப்போ 419 வந்து நான் ட்ரை பண்றேன்னு வைங்களேன். அப்போ என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 4ன்னு வரும். ஸோ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 14 இருக்கு, அடுத்து 7 இருக்கும், அடுத்து வந்து என்ன 2 இருக்கும், இந்த 4 இடத்துல வந்து என்னன்னா 19 இருக்குமா. ரைட், இப்போ டிவிஷன்ஸ் பிளஸ் அண்ட் டிவிஷன்ஸ் வந்து மாற்றணும். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் இடத்துல வந்து பிளஸ் வரும். ஸோ பிளஸ் வர இடத்துல வந்து என்னன்னா டிவிஷன்ஸ் வரும். ரைட், அடுத்து என்ன இருக்கும் அப்படின்னா கிராஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து என்ன இந்த ஒரு சேஞ்ச் இல்லை, ஈக்குவல் டு நான் 80 வருதான்னு பார்க்கணும். சரிங்களா, ஸோ இதுக்கு வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணும்போது இந்த 7ஆல் அடிக்கும் போது என்னன்னா 2ஆல் அடிஞ்சிருச்சு, ஒரே இலையில 14. இப்போ 4 + 2 அதுக்கு முன்னாடி வந்து என்ன இங்க இருக்கிற வந்து கிராஸ் இருக்கு, அதுதான் வந்து போர்மாஸ் பிரின்சிபல் படி ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ அப்போ வந்து என்ன 2 4ன்னு வரும், இந்த இடத்துல வந்து என்னன்னா 19. ஸோ 19 × 4 வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 76ன்னு வரும். ஸோ இங்க என்ன இருக்குன்னா பிளஸ் இருக்கு, 4 இருக்கு, அப்ப 76 + 4 ஈக்குவல் டு வந்து 80. என்ன சொல்லிடலாம், ஆன்சர் வந்து என்னன்னா தேர்ட் மட்டும் தான் கரெக்டா வரும். சரிங்களா, ஸோ ஏன் சொல்றேன் அப்படின்னா எல்லாத்துலயுமே எடுத்து செக் பண்றதுக்கு ஜஸ்ட் வந்து மாதிரி செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைனல் ஃபாஸ்டா வந்து ஆன்சர் பண்றதுக்கான ஒரு மெத்தட். கொஸ்டின் நம்பர் 12. 7 people வந்து என்ன சிட்டிங் இன் த ஸ்ட்ரைட் ரோ ஃபேசிங் த நார்த். 7 பேர் வந்து என்னன்னா ஸ்ட்ரைட் ரோல வந்து என்னன்னா உட்காந்துருக்காங்க ஃபேசிங் த நார்த். சரிங்க, 1 2 3 4 5 6 அண்ட் வந்து என்ன 7. இப்போ நார்த் அப்படின்னா இதுதான் வந்து என்ன நார்த் சைடு. ஓகேங்களா, இப்போ இவங்க உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இது வந்து என்னன்னா ரைட் எண்ட். ஸோ அதே மாதிரி வந்து என்ன இது வந்து லெஃப்ட் எண்ட். சும்மா அதை வந்து நோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒன்லி 4 people sit to the வந்து லெஃப்ட் ஆஃப் பி. ஸோ பிக்கு வந்து என்ன விட 4 பேர் வந்து என்னன்னா லெஃப்ட் சைடில் இருக்காங்க. இந்த இடத்துல நான் பி வச்சுனா தான் எனக்கு 4 பேர் வந்து லெஃப்ட் சைடில் வருவாங்க. அடுத்து கியூ செட் வந்துட்டா தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எம். இப்போ கியூ வந்து எங்க வரணும் வராது, அது என்ன எங்க வைக்கணும்னு தெரியாது. ஸோ இது வந்து ஹோல்ட் பண்ணலாம். இப்போ என்ன வந்து நாட் இமிடியேட் நெய்பர் ஆஃப் பி. ஸோ அப்போ என்னன்னா என்ன வந்து இங்கேயும் வரக்கூடாது, அதே மாதிரி இந்த சைட்லயும் வரக்கூடாது. ஸோ இந்த இடத்துல வராம நான் வச்சேன் அப்படின்னா எண்ணுக்கு லெஃப்ட் 3வது இதுல வந்து கியூ வைக்கணும். இந்த இடத்துல நான் வந்து எண் வைக்கணும்னு வச்சுக்கலாம், ஏன்னா 3வது லெஃப்ட் கியூ வர முடியாது. நான் என்ன பண்றேன்னா எண் வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். சரிங்களா, என்ன நான் இங்க வச்சேன்னா 3வது லெஃப்ட் 1 2 3 இதுலதான் யார் வருவாங்கன்னா கியூ வருவாங்க. ரைட், அடுத்து ஸோ எம் சிட் வந்துன்னா தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் வந்து எல். சரி, நான் இப்போ என்ன பண்றேன்னா எல் இங்க வைக்கிறேன்னு வச்சுக்கலாம், தேர்ட் லெஃப்ட் வந்து என்ன எம் வருமா வர முடியும், ஏன்னா இங்க 2 பேர் தான் இருக்காங்க, ஆனா 3வது லெஃப்ட் எல்லாம் யாரு இருக்காங்க எம் இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்றேன்னா எல் இங்க வைக்கிறேன், 3வது லெஃப்ட் 1 2 3 இந்த இடத்துல தான் யார் வருவாங்கன்னா எம் வருவாங்க. ரைட், இப்போ 3வது லெஃப்ட்ல வந்து என்னன்னா எல்லுக்கு 3வது லெஃப்ட்ல எம் இருக்காங்க. சரி, கே செட் வந்து இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எம். எம்மோட இமிடியேட் லெஃப்ட்ல வந்து யார் இருக்காங்க அப்படின்னா கே இருக்காங்க. சரி, இப்போ நம்ம எல்லாத்தையும் கொடுத்தோம். சரி, ரிமைனிங் இருக்கிறது ஒன்னே ஒன்று தான், இந்த இடத்துல தான் வந்து என்ன ஓ வரும். அவன் கேட்கறது ஏன்னா ஹூ சிட் அட் த எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் எண்ட் ஆஃப் த ரூம். ஸோ ஓ தான் வந்து என்ன எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் ஹேண்ட்ல இருக்கும். சரிங்களா, ஸோ இது கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், பட் டக்குன்னு போட்டோம் அப்படின்னு நமக்கு ஆன்சர் வந்து என்ன கொண்டு வந்துடலாம். சரி, கொஸ்டின் நம்பர் வந்து என்ன 13 பிளட் ரிலேஷன் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. சரி, நம்ம சால்வ் பண்ணோமே. இப்போ என்ன சொல்லிருக்காங்க யூ வந்து என்ன அதுக்கு முன்னாடி ஸோ பிளட் ரிலேஷன் ரிலேட்டடா நம்ம பாக்குறதுல என்னன்னா
இப்போ அந்த மாதிரி வந்து என்னன்னா ஸ்கொயர் போறேன்னு வச்சுக்கோங்களேன், இது என்ன குறிக்கும் அப்படின்னா மேல குறிக்கும் சரிங்களா. அதே மாதிரி ரவுண்டு போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல குறிக்கும். ஸோ அதே மாதிரி வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு டைரக்ஷன்ஸ் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னன்னா கப்புள்ஸை குறிக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி டைரக்ஷன் போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிப்ளிங்ஸை குறிக்கும் சரிங்களா. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும், பட் இருந்தாலும் வந்து ஜஸ்ட் சைன் நோட் பண்ணிக்கிறோம். ஓகே, சரி இப்போ பார்த்துடலாம். யூ அண்ட் வந்து என்னன்னா அட் வின்னு சொல்லியிருக்காங்களே. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது என்ன சொல்லணும்னா யூ வந்து ஹஸ்பண்ட் ஆஃப் வந்து என்ன வி. ஸோ அதாவது என்னன்னா யூ இருக்காரு, யூ வந்து என்னன்னா ஹஸ்பண்ட் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ யூ ஹஸ்பண்ட் ஆஃப் வி. அப்போ வி வந்து என்னன்னா கண்டிப்பா வந்து என்ன ஃபீமேலா இருக்கும். சரி இப்போ அடுத்து என்ன வி ஸ்லாஷ் வந்து என்னன்னா டொலின்னு கொடுத்துருங்க. ஸ்லாஷ்க்கு என்னன்னா இந்த வி வந்து என்ன மதர். ஓகே, மதர் ஆஃப் வந்து யாருக்கு அப்படின்னா டொலி. ஸோ மதர் ஆஃப் வந்து என்ன டொலி. டோலியோட வந்து என்ன ஜெண்டர் கொடுக்கல. ஸோ இப்படி இருக்கணும். இப்போ டோலியோ பிளஸ் எக்ஸ் பிளஸ்ல ஒரு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டோலியோ வந்து என்னன்னா பிரதர் ஆஃப். அப்போ பிரதர் வந்து என்ன மேல். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறேன். பிரதர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரதர் ஆஃப் எக்ஸ். ஸோ பிரதர் ஆஃப் வந்து என்னன்னா எக்ஸ். எக்ஸுக்கு ஜெண்டர் தெரியாது. இப்போ எக்ஸ் டிவிஷன்ஸ் வந்து ஒய். ஸோ டிவிஷனோட இது என்னன்னா பர்சன்டேஜ்ல வந்து என்ன சாரி பர்சன்டேஜ். ஸோ ஏ எக்ஸ் பர்சன்டேஜ் ஒய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா இந்த எக்ஸ் வந்து சிஸ்டர். அப்போ சிஸ்டர் மீன்ஸ் வந்து ஃபீமேல். சிஸ்டர் ஆஃப் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய். ஓகேவா. இப்போ கேட்கறது ஹவ் வாஸ் வந்து யூ ரிலேட்டட் டு ஒய். அதாவது ஒய்க்கு யூ என்ன வேணும். இங்க பாருங்களேன், யூ வியும் வந்து என்ன ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சரிங்களா. இவங்களுக்கு பிறந்தவங்க தான் வந்து என்னன்னா இந்த டபிள்யூ எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ கண்டிப்பா என்ன வரும், ஒய்க்கு வந்து யூ வந்து என்னன்னா அப்பா ஒன்று. ஸோ அதுதான் டேரக்டா சொல்லலாம் ஃபாதர் அப்படின்னு சரிங்களா. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 14. செலக்ட் த நம்பர் அமாங் த கிவன் ஆப்ஷன் தட் கேன் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இந்த ஃபாலோயிங் சீரிஸ். சரி, இது என்ன பேட்டர்ன் சீரிஸ் வந்து என்னன்னா பார்க்கலாமே. 113 இருக்கு, 114 இருக்கு, 110 இருக்கு. இங்க கண்டினியூஸ் சீரிஸ் வரல. ஏன்னா 13 வந்து 14 அதுக்கப்புறம் குறையுது. அப்ப என்னன்னா ஆட் ஆர் வந்து என்ன ஈவன் அவுட்ல வந்து என்னன்னா ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்கலாம். இங்க 113 இருக்கு. ஸோ இதுல இருந்து என்னன்னா இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 3. ஸோ ஆட் பேட்டர்ல பார்க்கணும். 110 110ல இருந்து என்னன்னா 103 103ல இருந்து வந்து ஏதோ அப்ப என்ன மீனிங்ஸ்னா 13 இருந்து 10 வருது, 10ல இருந்து 1.103 வருது. அப்ப என்னன்னா குறைஞ்சிக்கிட்டே வருதுல. அப்ப அந்த மாதிரி பேட்டர்ன் பாக்குறோம்னு வச்சுக்கலாம். ஸோ 113 இருக்கு, அடுத்து என்ன இருக்கு 110 இருக்கு, அடுத்து 103 இருக்கு, அடுத்து என்ன வரும் அப்படின்னு கேட்டுருக்காங்க. இங்க 113 வந்து 110க்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, 3 இருக்கு. 110ல இருந்து 103க்கு வந்து என்னன்னா 7 இருக்கா. ரைட், அடுத்து என்ன வரணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கேன், 3ல இருந்து என்னதை கூட்டிருக்கேன் பிளஸ் 4 வந்து என்ன ஆட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி 7ல இருந்து பிளஸ் 4 ஆட் பண்றேன்னு வச்சுக்கலாம். எனக்கு என்ன வரும் 11 வரும். அப்ப 103ல இருந்து நான் 11 கழிச்சேன் அப்படின்னு வச்சுக்கேன், என்ன வரும் 92 வரும். ஸோ ஆன்சர் டைரக்டா சொல்லிடலாம் 92 அப்படின்னு சொல்லி சரிங்களா. ஸோ இதுதான் வந்து என்னன்னா கரெக்டானது. அதே மாதிரி நம்மளுக்கு என்ன கேட்டுருங்களோ அதை பார்த்தா போதும். ஸோ ஈவன் பேட்டர்ன் வரணும் அப்படின்னா நமக்கு தேவையில்லை. ஏன்னா 114 119 119 128 128 தாண்டோம்னா அந்த கொஸ்டின் மார்க் தாண்டி போயிடும். அது எதுக்கு நம்ம தேவையில்லாம பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால இந்த மட்டும் பண்ணிக்கலாம். Question number 15. Which two signs should be interchanged to make the Pillai equations mathematically correct ன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த சைன் இன்டர்சேஞ்ச் ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை பார்ப்போம். ஏதாவது வந்து என்னன்னா காமன் இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிடலாம். ஸோ ரேண்டமாக செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே டிவிஷன்ஸ் இருக்கு, இங்கே மைனஸ் இருக்கு, இங்கே டிவிஷன்ஸ் இருக்கு, ப்ளஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கே மைனஸ் ப்ளஸ் கிராஸ் டிவிஷன்ஸ் எதுவுமே இல்லை, அவர் ரேண்டமாக செக் பண்ணிடணும். ஸோ பட் இங்கே டிவிஷன் இருக்குல்ல, இங்கே டிவிஷன் இருக்கு. மேபி நான் அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணிப்பேன், டிவிஷனையும் கிராஸையும் வந்து என்ன ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்குறேன் வைங்களேன். ஸோ இப்போ இங்கே 36 இருக்கு, 27 இருக்கு, 75 இருக்கு, 5 இருக்கு. ஸோ அதே மாதிரி 25 இருந்து ஈக்குவல் டு 24 வருது. ரைட், இப்ப பிளஸ் மைனஸ் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஆனா இங்க என்ன இருக்குன்னா கிராஸ் வர இடத்துல வந்து டிவிஷன்ஸ் வரணும், டிவிஷன் வர இடத்துல வந்து கிராஸ் வரும். இப்ப நான் அந்த 75 5ஆல அடிச்சேன்னா எனக்கு என்ன வரும் 15ன்னு வரும். ரைட், 15 இன்ட்டு 25 என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 375 வரும். ரைட், நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணிட்டு அதனால சொன்னேன் 375. இப்ப 36 பிளஸ் 27 கூட்டணும் அப்படின்னா 63 வரும். நல்லா பாருங்க, 63ல இருந்து 375 கழிச்சுன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 22 ஈக்குவல்ட்டா வராது. அப்ப என்ன சொல்லிடலாம், இது வந்து ராங் அப்படின்னு. சரி, வேற ஏதாவது ட்ரை பண்ணும்போது மைனஸ் அண்ட் வந்து என்ன பிளஸ் ட்ரை பண்ணுவோம். ஸோ 36 இருக்கு, அடுத்து வந்து என்ன 27 இருக்கு, 75 இருக்கு, 5 இருக்கு, ஸோ 25 இருக்கு, ஈக்குவல் டு 24 வருது. ரைட், இப்போ மைனஸ் பிளஸ் தான் பண்ண போறேன். ஸோ பிளஸ் வர இடத்துல மைனஸ் வரும், மைனஸ் வர இடத்துல வந்து என்ன பிளஸ் வரும். ஸோ கிராஸ் டிவிஷன்ஸ் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாதா. ரைட், இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 36ல இருந்து 27 கழிச்சோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு என்ன வரும் 9 வரும். ரைட், அடுத்து என்ன பண்ணலாம்னா ஸோ இங்க பிளஸ் இருக்கு, அடுத்து 75 கிராஸ் 5 டிவிஷன்ஸ் வந்து 25 இருக்குல்ல. இப்ப நம்ம 25ஆல அடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி ஆகும் சரிங்களா. 25ஆல அடிக்கும் போது வந்து ஒரு 25 25, ஸோ 50 75 வந்து 3ஆல் வரும். 3 வந்து என்னன்னா 5ன்னு வரும் சரிங்களா. இது பண்ணும்போது 15 15 அதாவது 9 பிளஸ் 15 ஈக்குவல் டு என்ன வரும் 24 வரும். ஸோ டேரக்டா சொல்லலாம் இதுதான் வந்து என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லி சரிங்களா. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 16. சில என்ன சொல்றீங்கன்னா சர்டன் கோட் லாங்குவேஜ்ல வந்து என்ன ஃபிளீட் வந்து என்ன ஒரு இதில் கொடுத்துருக்காங்க, அவுட்லெட் ஒன்ல கொடுத்துருக்காங்க, லேபர் எந்த மாதிரி வந்து என்னன்னா வரும்னு பாக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் எஃப் இருக்கு, ஸோ அடுத்த லெட்டர் வந்து இங்க என்ன வருதுன்னா டீன்னு வருதா சரிங்களா. அப்ப எஃப் டி, ஸோ கண்டிப்பா வந்து என்ன இந்த ஒரு கண்டினியூஸ் சீரிஸ் ஆர்டர்ல வந்து நம்மளால பார்க்க முடியும்.
வேற ஏதாவது பேட்டர்ன் தான் வந்து பண்ணி ஆகணும் சரிங்களா. இந்த இடத்துல எழுதுறேன். ஸோ அதாவது எஃப் எல் இ இ டீன்னு இருக்குல்ல. ஸோ இது என்ன பேட்டர்ன்ல நமக்கு ஆன்சர் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இருக்கு, எஃப் இருக்கு, இங்க எம் இருக்கு, இங்கேயும் எஃப் இருக்கு, இங்கேயும் வந்து என்னன்னா எஃப் இருக்கு. அதாவது இங்க பாருங்களேன், இந்த எஃப் வந்து என்னன்னா ஸோ அப்படியே அந்த லெட்டர் இங்க இருக்கு ஓகேவா. எல்லுல இருந்து எம் வருதுன்னா பிளஸ் ஒன்னு ஆட் ஆயிருக்கு, இல இருந்து எஃப்னா பிளஸ் ஒன்னு ஆட் ஆயிருக்கு, இல இருந்து எஃப்னா பிளஸ் ஒன்னு ஆட் ஆயிருக்கு. இந்த டி இருக்கு பாத்தீங்களா, இந்த டி வந்து என்னன்னா ஸோ என்ன இருக்குன்னா இங்க வந்துருச்சு சரிங்களா. இதுதான் பேட்டர்ன். இப்படி பார்க்கும்போது என்ன இருக்குன்னா ஸோ லேபர் வந்து எழுதணும், எல் ஏ டி ஓ ஸோ யூ ஆர் அப்படின்னு வருமா. சரி, இப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எல் இருக்கிற லெட்டர் வந்து என்னன்னா இங்க வந்துடும் சரிங்களா. ஏல இருந்து நம்ம பிளஸ் ஒன்னை கூட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன வரும், பி வரும். ஸோ பில இருந்து பிளஸ் ஒன்னை கூட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா சி வரும். ஸோ ஓல இருந்து அடுத்து பிளஸ் ஒன்னை கூட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன வரும், டி வரும். ஸோ அடுத்து வந்து என்னன்னா யூல இருந்து என்ன பண்ணணும், பிளஸ் ஒன்னை கூட்டணும். ஸோ யூல இருந்து பிளஸ் ஒன்னை கூட்டணும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன வரும், வி வரும் ரைட். ஸோ அடுத்து இந்த ஆர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஆறு என்ன ஆகும்னா இந்த சைடு வந்துடும் சரிங்களா. அப்போ பி என்னன்னா பி எல் ஸோ சாரி ஆர் தான் வரும் ரைட், ஆர்எல்பி சிபிவி. ஸோ இதுதான் வந்து என்ன ஆன்சர் சரிங்களா. இது என்னன்னா கொஞ்சம் டஃப்பானது தான். இது வந்து என்னன்னா அடுத்த லைன் வந்து என்ன சேஞ்ச் ஆகுது, அதை புரிஞ்சுட்டு வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்கும் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 17, செலக்ட் ஆப்ஷன் தட் ஆர் ரிலேட்டட் டு த ஃபிஃப்த் லெட்டர் கிளஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. சரி, அதாவது என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பேட்டர்ல வரப்போது, அடுத்து ப்ரொபோசிஷன் வச்சு இது வந்து ஒரு பேட்டர்ல வரப்போது, அடுத்து ப்ரொபோசிஷன் வச்சு இது எந்த பேட்டர்ல வரும், மூணும் ஒரே பேட்டர்ன் வந்து ஃபாலோ ஆகணும் சரிங்களா. இப்போ இங்க ஜெட் இருக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர், அது இங்க என்ன ஆகுதுன்னா எக்ஸ்னு மாறுது. ஸோ ஜெட் வந்து எக்ஸா மாறணும்னா ஒரு லெட்டர் தாண்டி வந்து முன்னாடி வரணும். அதே மாதிரி ஜெட் இங்க எக்ஸ் ஜேல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க, ஜேல இருந்து நான் ஒரு லெட்டர் முன்னாடி தாண்டினா என்ன வரும், ஹச் வரும். ஸோ ஆன்சர் பார்க்கும்போது 4 ஆப்ஷன் வந்து என்னன்னா இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்றான் வச்சிருக்கு. செகண்ட் லெட்டர் இங்க ஐ இருக்கு, இங்க ஜி இருக்கு சரிங்களா. ஐல இருந்து என்னன்னா ஜி வருதுன்னா ஒரு லெட்டர் வந்து என்ன முன்னாடி போகுது. ஸோ அது ஒரு லெட்டர் விட்டு இன்னொரு லெட்டர் வருது. அதே மாதிரி வந்து ஐன் ஜி இருக்கு. இப்போ ஓல இருந்து வந்து என்ன ஒரு லெட்டர் விட்டுனா எனக்கு என்ன வரும், எம் வரும். ஸோ அப்ப என்ன சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச் எம் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, டைரக்டா சொல்லி வந்து கிளிக் பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 18, செலக்ட் த ஃபிகர் தட் வில் கம் நெக்ஸ்ட் இன் த ஃபாலோயிங் சீரிஸ். சரி, அதாவது என்னன்னா இங்க பாருங்க ஒரு பதக்கம் மாதிரி இருக்கு சரிங்களா. இந்த பதக்கத்துல இந்த ரெண்டுமே என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுவுல இருக்கிறது பாருங்க. ஸோ ஒரு மாதிரி வந்து என்னன்னா சதுரமா இருக்குல்ல, அது இங்க ரெண்டு நடுவுல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டம் மாதிரி இருக்கு. அடுத்து இங்க சதுரம் இருக்கு, அடுத்து வட்டம் இருக்கு. அப்ப என்னன்னா ஒரு சதுரம் வட்டம் சதுரம் வட்டம், அப்ப என்ன வரும், அடுத்து சதுரம் தான் வரணும். இதுல இந்த பெரிய பதக்கமா இருக்குல்ல, அதுதான் வந்து என்னன்னா எல்லா சைடுமே அதாவது இந்த சதுரம் இருக்கிறதுல இந்த பெரிய பதக்கம் மாதிரி இருக்கிற அந்த சைடுல வரணும் சரிங்களா. அப்ப அதுக்குள்ள நடுவுல சதுரம் இருக்கணும், அடுத்து சின்னதுல வந்து நடுவுல சதுரம் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஆன்சர் இது மட்டும் தான் கரெக்டா இருக்கும். ஸோ டேரக்டா போட்டுடலாம் சரிங்களா. கொஸ்டின் நம்பர் வந்து என்னன்னா 19, இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதர் வந்து என்ன பென் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கார்பன்டர் என்ன வச்சிருப்பாங்க, அதாவது என்ன ஒரு புக் எழுத போறாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தேவைன்னா ஒரு பென் வேணும். அதே மாதிரி ஒரு கார்பன்டருக்கு வந்து என்னன்னா அதாவது தச்ச சரிங்களா. ஸோ இவருக்கு கண்டிப்பா என்ன வேணும் ஃபர்ஸ்ட், அதாவது வந்து ரம்பம் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் இருக்கணும். இந்த ரம்பம் இருந்தாதான் மிச்சம் இருக்கிறதுலாம் வந்து என்னன்னா உட்டு ஃபர்னிச்சர் எல்லாமே தேவைதான். ஃபர்னிச்சர் அந்த எண்டு வரும். ஆனா அவருக்கு ஃபர்ஸ்ட் ரம்பம் இருந்தா தான் அது வந்து கரெக்டா வந்து என்னன்னா அந்த இதெல்லாம் வந்து மாத்த முடியும் சரிங்களா. ஆன்சர் வந்து என்ன சா. கொஸ்டின் நம்பர் 20, சிலாஜிசம் கேட்டிருக்காங்க. இதுல நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆல் பேர்ட்ஸ் வந்து என்னன்னா கொவ்வுன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து என்னன்னா பேர்ட்ஸ்னு வச்சுக்கலாம் சரிங்களா. ஆல் பேர்ட்ஸ் வந்து என்னன்னா கவ் அப்படின்னு வந்துடும். ஸோ எல்லா பேர்டுமே எதுக்குள்ள இருக்குன்னா கவ்வுக்குள்ள இருக்கு. இப்ப சம் கவ் வந்து என்ன கென், அப்ப சம் கவ் மீன்ஸ் வந்து என்னன்னா அப்படியே எழுதிக்கிறோம். இந்த இடத்துல என்ன வரும், கென் அப்படின்னு வரும் சரிங்களா. இப்ப சம் டாக்ஸ் வந்து பேர்டு அப்படின்னா ஸோ பேர்டுக்குள்ள சம் வந்து எது வரும், டாக் வரும். இது வந்து நான் என்ன சொல்லிக்கிறேன்னா டயக்ராம் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ டயக்ராம் 2 எப்படி வரும் பாருங்களேன். அதாவது எல்லா பேர்டுமே வந்து என்னன்னா ஸோ எல்லா பேர்டுமே வந்து எதுக்குள்ளதான் இருக்கு, கவுக்குள்ளதான் இருக்கு ரைட்டா. ஸோ எல்லா பேர்டுமே கவுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அந்த சம் கவு வந்து கென்னுன்னு சொல்லும் போது நான் என்னன்னா கவுக்குள்ள இருக்கிற பேர்டையும் நான் ஆட் பண்ணி வந்து சொல்லலாம்ல. ஸோ தப்பு இல்லையில. ஸோ இந்த இடத்துல வந்து என்னன்னா கென்னுன்னு சொல்றேன். இப்போ சம் பேர்ட்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டாக்னால வந்து என்ன, ஸோ இப்படியும் எழுதலாம்ல. சம் பேர்ட்ஸ் வந்து என்னன்னா டாக், இதுக்குள்ளேயும் வந்து என்ன மிக்ஸ் ஆகி வர மாதிரி எழுதலாம். ஸோ அதாவது என்னன்னா இது வந்து டெஃபனைட் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஃபனைட் மீன்ஸ் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க நான் அப்படியே வந்து நான் எழுதிட்டேன், எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணல. ஆனா இது வந்து பாசிபிள் டயக்ராம். பாசிபிள் மீன்ஸ் வந்து எவ்வளோ பாசிபிலிட்டி வரும், பட் ஒன் பாசிபிலிட்டி நான் எடுத்து வந்து இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதிருக்கேன் சரிங்களா. இப்ப இந்த டெஃபினைட் டயக்ராம் பிளஸ் பாசிபிள் ரெண்டுமே வந்து என்னன்னா எனக்கு கரெக்டா இருந்தா மட்டும்தான் வந்து என்னன்னா ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்கும் ஃபர்ஸ்ட் சிலாஜிசம். இப்போ கன்க்ளூஷன் பார்க்குமே, சம் டாக்ஸ் வந்து என்ன கென், இங்க பாருங்க சம் டாக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தா கென்னு சொல்ல முடியும், கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் டயக்ராம் படி இதுக்கு அதுக்கும் ரிலேட்டபிள் இல்லை. அப்ப என்ன சொல்லலாம் அப்படின்னா இது வந்து தப்புன்னு சொல்லலாம். டயக்ராம் 2ல பாருங்க சம் டாக் வந்து கென்னு சொல்லலாம், ஏன்னா நம்ம மூணுமே கனெக்ட் பண்ணி போட்டதுனால இதுல வந்து என்ன கரெக்ட்னு சொல்லலாம். சரி, ஃபர்ஸ்ட் இது வந்து என்ன கன்க்ளூஷன் கண்டுபிடிச்சிருக்கும். செகண்ட் கன்க்ளூஷன் பார்ப்பேன், நோ ஹென் வந்து என்னன்னா பேர்ட்ஸ். ஸோ நோ
ஹென் வந்து என்னன்னா பேர்ட்ஸ். ஆமால, இங்க ஹென்னு வந்து என்னன்னா கவுக்குள்ள தான் இருக்கு, பேர்ட்ஸுக்குள்ள வந்து இல்ல. அப்ப நோ ஹென் வந்து என்ன பேர்ட்ஸ். அப்ப என்ன சொல்ல, இது வந்து என்னன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆனா இங்க பாருங்களேன், டயக்ராம் 2ல ஹென் வந்து என்னன்னா பேர்ட்ஸ்குள்ள பாதி இருக்கு. ஸோ அதனால இது வந்து என்னன்னா இது தப்பாயிடும். சரிங்களா? அடுத்து 3வது கன்க்ளூஷன்ல சம் கவ் வந்து என்ன டாக். அதாவது என்னன்னா சம் கவ் வந்து டாக்னு சொல்லாம. ஏன்னா கவ்வுக்குள்ள தான் வந்து என்னன்னா பேர்டு இருக்கு. சரிங்களா? இந்த பேர்டுக்குள்ள தான் எது பாதி வருதுன்னா டாக் வருது. அப்ப என்ன சொல்லலாம், சம் கவ் வந்து என்ன டாக்னு சொல்லலாம். அப்ப இதுலயும் வந்து கரெக்டா, இங்கேயுமே வந்து கரெக்ட் தான். சரிங்களா? சம் கவ் வந்து என்னன்னா டாக் அப்படின்னு சொல்றது. இப்ப இதுவுமே கரெக்ட். இப்ப இந்த டயக்ராம் 1ல இது வந்து என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் தப்பு, 2வது கரெக்ட், 3வது ரைட் வந்துச்சு. டயக்ராம் 2ல ஃபர்ஸ்ட் வந்து ரைட், செகண்ட் வந்து தப்பு, 3வது ரைட். இந்த ரெண்டுமே காமனா ரைட் இருக்குது. அதாவது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் இதுலயும் ரைட்டா இருக்கு, இதுலயும் ரைட்டா இருக்கு. அப்ப என்ன சொல்லலாம்னா ஆன்சர் ஒன்லி 3 கன்க்ளூஷன் மட்டும் தான் வந்து ஃபாலோ ஆகும். புரியுன்னு நினைக்கிறேன். டயக்ராம் 1லயும் வந்து கரெக்டா இருக்கணும், டயக்ராம் 2லயும் வந்து கரெக்டா இருக்கணும். அப்ப இருந்தா மட்டும் தான் நம்மளுக்கு கன்க்ளூஷன்ஸ் வந்து என்னன்னா ஃபைனல் கன்க்ளூஷன் எடுத்து வந்து போட முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம 20 கொஸ்டின் பார்த்தோம்ல. 20 கொஸ்டின், அதாவது 10 கொஸ்டின், 11ல இருந்து 20 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருந்தோம். சரிங்களா? இல்ல ரீசனிங் பொறுத்த அளவுக்கு வந்து என்னன்னா எவ்வளவு தூரம் ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு வரமோ அந்த அளவுக்கு நம்மளால வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஆல்வேஸ் வந்து என்னன்னா ஃபாஸ்டா ரிப்பீட்டேஷன் வந்து வச்சுக்கிட்டே இருங்க. எக்ஸாம் வந்து நெருங்கிட்டு இருக்கு. ஸோ எவ்வளவு தூரம் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து என்னன்னா சால்வ் பண்ணிட்டு வரமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லாவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த ஷிஃப்ட் எந்த மாதிரி கேட்டிருக்கேன் அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ நான் கொடுக்குற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் யாராவது எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.